ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம அவலைக்கு வச்சு ஒரு ஸ்வீட் செய்யலாம் சிம்பிளாக. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அந்த அவலைக்கு ஸ்வீட்டுக்கு வந்து நான் வந்து ஒரு அரை கப்பு அவலைக்கு எடுத்துருக்குறேன். இது வந்து கெட்டி அவலைக்கு. நம்ம வந்து பேப்பர் அவலைக்கு வருது அது கூட எடுத்துக்கலாம், இல்லை கெட்டி அவலைக்கு கூட நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து சூடாக நல்லா காய்ச்சல திக்கு பால் ஊற்றிக்கலாம். ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஊறணும். இது வந்து நல்லா ஊறட்டும். இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம பாலில் ஊற வச்ச அவலைக்கு வந்து நல்லா நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சேன். நல்லா அப்படி நசைக்கணும் நம்ம கொலன்னு. இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து ஒரே ஒரு சிட்டிக்கு நம்ம வந்து உப்பு போடலாம். ஏன்னா ருசி நல்லாயிருக்கும். நான் வந்து கொஞ்சமாக அரிசி மாவு போட்டுக்கிறேன். அரிசி மாவு போட்டு இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றி நல்லா காய்ச்சின பால் ஊற்றி இது நல்லா கையிலே நான் பிசைகிறேன். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் போடுறதுனா போட்டுக்கலாம், இல்லை ஏலக்காய் பவுடர் பிடிக்கலனாக்கா நம்ம அப்படியே இது போட்டு நல்லா பிசையலாம். பிசைஞ்சு நல்லா ஒரு ரொட்டி மாவு பதத்துக்கு வரும். இது பிசைஞ்சிட்டு நான் காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி நான் சப்பாத்தி மாவு எப்படி நம்ம பிசைஞ்சிருக்கிறோம் அது மாதிரி பிசைஞ்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம இது சின்ன கொஞ்சமாக நம்ம எண்ணெய் நெய்யில் நம்ம தொட்டு நம்ம இந்த மாதிரி போட்டு கட்டிக்கலாம் சின்னதாக. இப்போ இந்த மாதிரி எல்லாம் உண்டு நான் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க. இப்போ வந்து இது வந்து இப்போ இங்கே வந்து நான் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக நம்ம ஒரு சொம்பவில் தண்ணி 1/4 பாகம் வச்சுட்டு ஒரு துணி கட்டியிருக்கேன். இல்லை இந்த மாதிரி இல்லைனாக்கா இட்லி பாத்திரம் இருந்தாக்கா நம்ம இட்லி பாத்திரத்தை கூட தண்ணி வச்சுட்டு நம்ம ஆவியில் நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ நான் இதில் எல்லாமே போட்டுக்கிறேன். இந்த ஆவியில் வேகட்டும். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் வைக்கக்கூடாது, நான் கம்மியாக வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி எல்லாமே நம்ம உண்டை வச்சுட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சுட்டோம்னா நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆவியில் வேகட்டும். இந்த மாதிரி சாயங்காலம் ஸ்நாக்ஸ் கூட நம்ம சேர்ந்து கொடுக்கலாம் பசங்களுக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த மாதிரி வச்சுருக்கேன் நான். இப்போ இது ஒரு மேலே கவுத்து ஒரு தட்டு மாதிரி நம்ம மூடி வச்சிடலாம். வேகட்டும் ஒரு 10 நிமிஷம் நல்லா மீடியமில். இப்போ நம்ம வந்து போட்டு அவலைக்கு உண்டெல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறு தட்டில் எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நான் எல்லாமே தட்டில் எடுத்துகிட்டு நான் வந்து வெல்லம் நம்ம தித்திப்புக்கு எவ்வளோ வேணுமோ நம்மளுக்கு அவ்வளோ வெல்லம் நான் எடுத்துருக்கிறேன். இதில் வெல்லம் நல்லா ரொம்ப கொதித்து நல்லா இதாகக்கூடாது. சும்மா நம்ம பாவற மாதிரி கொதிக்க வைக்கக்கூடாது, சும்மா லைட்டாக நம்ம கொதிக்க வைக்கணும். அது கூட நம்ம நெய் போட்டுக்கலாம் கொஞ்சம். நம்ம பாவு வரணும்னு இல்லை, வெல்லம் சும்மா அப்படியே குச்சா போதும்.
இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து எடுத்து வச்சுக்கிற உண்டை போட்டுக்கலாம். நம்ம போட்டு நல்லா இந்த வெல்லம் தண்ணி வந்து நல்லா சுண்டணும். இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கேன். தேங்காய் போட்டுக்கலாம். போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இது பசங்களுக்கு சரி பெரியவங்களுக்கும் சரி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது கொஞ்சம் நல்லா இந்த வெல்லம் தண்ணி வந்து இதுக்கு நல்லா வந்து சுண்டுட்டோம். இப்போ வந்து பாருங்க, இந்த வெள்ளை தண்ணி எல்லாம் நல்லா சுண்டிடுச்சு பாருங்க. இந்த இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல ருசியாக இருக்கும். சாயங்கால சமயத்தில் இந்த மழை சீசனில் நம்ம செய்து இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறு தட்டில் எடுத்துக்கலாம். நம்ம சுட சுட அவளைக்கு ஸ்வீட் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும், ரொம்ப ருசியாகவும் இருக்கும். இப்போ வந்து நான் இந்த அவளைக்கு ஸ்வீட் செய்து எப்படின்னு பார்த்துருப்பீங்க. இதோடு இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.